வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு ஸ்ட்ரைட்டா நேர்ல போயிட்டாருங்க. போயிட்டு அவர் ஒரு புகாரை தந்திருப்பதாக இப்போ நிறைய நியூஸ் சேனல்ல நியூஸ் பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு பெருசா ரியாக்ட் ஆகல. பட் மனுஷன் பொறுத்தது போதும் பொங்கி எழு எவ்வளவுதான் போட்டு சோதிப்பீங்க அப்படின்ட்டு மனுஷன் சொல்லி இப்போ நிறைய விஷயங்களை டைரக்டா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றதாக இருந்துச்சு. பட் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முல்லை நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில பிரச்சாரம் பண்றதா இருந்துச்சு. அந்த இடத்துல சில அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரும்பு பேரிகேட் எல்லாம் போட்டு அந்த இடத்துல பள்ளம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த இடத்துலதான் நாங்க பிரச்சாரம் பண்றதா இருந்துச்சுன்ட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டு இருந்தாரு. அதுல நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுவும் இல்லாம சில வீடியோ ஆதாரங்களை வேற வெளியிட்டு இருந்தாரு. பாருங்க, நாங்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல சில அதிகாரிகள் பேரிகேட் போட்டு அந்த இடத்துல பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட ப்ரூஃபும் அந்த இடத்துல சப்மிட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இன்னமும் நிறைய பேசியிருந்தாரு. மக்கள் ஆதரவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சி அரசியலுக்கு வந்திருக்கு. அந்த கட்சியை பார்த்து ஏன் இந்த மாதிரி பயப்படுறீங்க டிஎம்கே அப்படின்ட்டு டிஎம்கே ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சி, மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய கட்சி ஜனநாயக தன்மை கொண்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த கட்சியை போட்டு நசுக்க கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அது மட்டும் இல்லாம, ஏங்க இந்த மாதிரி நாங்க எங்கேயாச்சும் பிரச்சாரம் பண்ணோம் போனோம்னாலும் இல்லையாச்சும் ஏதாச்சும் பரப்புரை பண்ணோம் போனோம்னாலும் அந்த இடத்துல கடைசி வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. ஒண்ணு டிலே பண்றது, இல்லைன்னா பர்மிஷனை ரிஜெக்ட் பண்றது. இது போன்ற ஒரு தன்மையை தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன் இந்த மாதிரி புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சியை பார்த்து இப்படி பயப்படுறீங்க, டிவிகேவை பார்த்து டிஎம்கே இப்படி பயப்படுது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் டைரக்டா போட்டு அடிச்சிருந்தாரு டிஎம்கேவை. ரீசெண்டா என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டா வேலைக்கு ஆகுது, இதை பயங்கர பிரேக்கிங் நியூஸா மாத்தினாதான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு ஸ்ட்ரைட்டா கிளம்பி போயிட்டாருங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் அவங்க எல்லாம் ஆல்ரெடி அங்க அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. சோ டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல இறங்கின உடனே அவங்க பாட்டுல ஒவ்வொரு கேமரா எடுத்துட்டு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சூழ்ந்து நின்றுட்டு இருக்காங்க. எங்க ஊடகவியலாளர்களே, எங்க கொஞ்சம் நடந்து போறதுக்காச்சும் வழி விடணும்ல, அப்பயா சூழ்ந்து நின்றுட்டு இருப்பீங்க. ஏன்னா விஜய் அவர்களை அப்படியே சுத்து போட்டாங்க பயங்கரமா. அந்த கேமரா நீட்டுறது, இந்த கேமரா நீட்டுறதுன்ட்டு மனுஷன் அந்த இடத்துல தள்ளாடி போயிட்டாரு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து அந்த தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய, அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர் அவங்க கிட்ட போயிட்டு புகாரை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, பாருங்க மேடம், இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளும் ஒரு சில போலீஸும் ஒருதலை பட்சமா நடந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்க ஒரு கட்சிக்கு சார்பாக தான் இந்த இடத்துல அவங்க நடந்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அவருடைய புகாரை பதிவு பண்ணியிருப்பதாகவும் ஒரு செய்திகள் இப்போ பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்திலே இன்னொரு நியூஸ் பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி அவர் கொளத்தூர் தொகுதியில, பெரம்பூர் தொகுதியில இது போன்ற தொகுதியில அவர் போயிட்டு மக்களை சந்திச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ டிவிகே தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இவ்வளவு போராடிதான் நாங்க இதெல்லாம் வாங்கணுமா? ஏன் இந்த மாதிரி ஒரு ஜனநாயக தன்மை கொண்டு இருக்கணும்ல, ஏன் அந்த ஜனநாயக தன்மையே இல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஒரு புதிய அரசியல் கட்சி யார் தொடங்கினாலும் இப்படிதான் எதிர்ப்பீங்களா அப்படின்ட்டு ஆளும் தரப்பை, டிஎம்கே தரப்பை பார்த்து பல டிவிகே தொண்டர்கள், அவங்க ரசிகர்கள் இப்ப அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. அதே சமயத்துல இந்த அரசு அதிகாரிகளையும் ஒருதலை பட்சமாக போட்டு தாக்கி கொண்டிருக்காங்க டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள். அதாவது அரசியல்வாதிகள் தான் அப்படி இருக்காங்க. ஆனா நீங்க மக்கள் பணத்துல மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஜனநாயக தன்மையோடு மக்களுக்கு ஆதரவா இல்ல நடந்துக்கணும். நீங்க எப்படி இந்த மாதிரி ஒருதலை பட்சமா நடந்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள ஒரு பக்கம் விஷயப்படுத்தி பேசிட்டு வராங்க. அதாவது டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள். சோ விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 3000 பேர் எல்லாம் கூட முடியாது அந்த இடத்துல. பெரம்பூர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3000 பேர் எல்லாம் கூட முடியாது. அதனால அந்த இடத்துல உங்களுக்கு பர்மிஷன் எல்லாம் கிடையாதுன்னு ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் நிராகரிச்சு இருக்காங்க. அதையும் குறிப்பிட்டு பேசிட்டு வராங்க டிவிகேவை சார்ந்தவர்கள். இனிமேங்க இப்ப இவருக்கு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு இப்போ அவருக்கான அந்த பர்மிஷனை வாங்கி இருக்கிறது இந்த இடத்துல அதை டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் பாத்தீங்களா, என் தலைவன் பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் போராட வேண்டியதா இருக்கு. சோ மனுஷன் ரொம்ப பாவம். ரீசெண்ட் டைம்ல எவ்வளவு பிரச்சனைகளை தெரியுமா அவர் ஃபேஸ் பண்ணிட்டு வராரு. முதல்ல கரூர் ஸ்டாம்பீட் என்பது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ண விடல. அவங்களுடைய ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூ. தயவு செஞ்சு அவரை ஓரளவுக்காச்சும் நிம்மதியா விடுங்கயா அப்படின்ட்டு பல ஆதங்க குரல்களும் இந்த இடத்துல ஒலிச்சிட்டு வருது. இனிமேங்க இந்த இடத்துல விஜய் அவர்கள் கெத்தா போயிட்டு அவருக்கான பர்மிஷன் வாங்கிட்டு நின்று இருக்காரு பாத்தீங்களா. சோ இதை வேற லெவல்ன்ட்டு தான் சொல்லலாம். இனிமே நண்பர்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.